பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 ஜூன் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் ஆதரவுடன் மீண்டும் திமுக ஆட்சி, முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரையில் வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சுல, அது சார்ந்த நியூஸ் தான். இதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இதில் எதுவும் கீழே இல்லை, சரிங்களா? நம்ம இந்த இதுக்கு போயிடலாம். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா, தொடர்ந்து 2வது மாதமாக 2 லட்சம் கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி வசூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன ஏப்ரல் மாதம் 2.37 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2.01 லட்சம் கோடியாக இருக்குது. இதில் பாருங்களேன், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கர்நாடகம் இந்த மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் 17% 25% வரை அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலேயே நம்ம மாநிலம் தான், அதாவது மகாராஷ்டிரா, தமிழகம், மேற்கு வங்கம், கர்நாடகம் மாநிலங்களில் தான் ஜிஎஸ்டி அதிகமாக வசூலாகுது. 17-25% கூடியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வர வேண்டிய சர்வசிக்ஷா அபியான் கூடிய நிதியை வந்து கொடுக்க மாட்டாங்க, சரியா? பேசினா பாலிடிக்ஸ் ஆயிரும். சரி, ரைட், ஓகே. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இது கொடுத்துருக்காங்கங்க. 2017 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி. 5%, 12, 18, 28 ஆகிய 4 விகிதங்களில் வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக்கு டேட்டா தான், அதனால் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம புக்கில் வந்து 0% சேர்த்துருப்பாங்க, அதுவும் ஒரு ஸ்லாபில் சேர்த்துருப்பாங்க. 0, 5, 12, 18, 28, 0, 5, 12, 18, 28 அப்படின்னு மொத்தம் 5 வகைகளில் வந்து விதிக்கப்படுது. நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இவங்க அந்த 0வை சேர்க்காம 4 விகிதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, அமலுக்கு வந்தது 2017 ஜூலை 1, சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இன்றைக்கி நியூஸு கம்மி தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி நியூஸு. இந்த இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இனிமேல் வந்து இந்த சீசன் டிக்கெட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சீசன் டிக்கெட் வந்துட்டு ரயில்வேஸில் எடுக்கணும் அப்படின்னா யூடிஎஸ் ஆப்பில் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக சீசன் டிக்கெட் வாங்கக்கூடாது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அப்போ கேட்பாங்க, யூடிஎஸ் ஆப் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ரயில்வே, சரியா? ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ யூடிஎஸ் ஆப்பில் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஒரு 2 நாளில் போன வார நியூஸில் வந்து நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யூடிஎஸ் ஆப்பில் இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம டிக்கெட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிடலாம். அதாவது நம்ம மொபைலில் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம டிக்கெட்டு போட்டு அவங்களுக்கு வந்து அதை அனுப்பிவிட்டோம்னா அவங்க அந்த டிக்கெட்டை காமிச்சாங்கன்னா அது செல்லுபடி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ரிசர்வேஷன் இல்லாமல் அன்ரிசர்வேஷனுக்கு நான் சொல்கிறது, சரியா? ரைட், ஓகேங்க. அது யூடிஎஸ் ஆப்பில் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, என்ன அப்படின்னா 3 வங்கிகள் நம்மளுக்கு மெயின். ஒன்று ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கி, இன்னொன்று IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நிதியம். இதில் வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நகர்ப்புற திட்டங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 85,000 கோடி வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது $1,000 கோடி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு. எதுக்காக அப்படின்னா 2047 நம்ம பார்த்தோம், சரியா? தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். 2047 விஸ்கித் பாரத், வளர்ந்த இந்தியா திட்டம், சரியா? 2047 கொண்டு வர போகிறாங்க. மொதல் $5 ட்ரில்லியன் எக்கானமி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4.5 $4.5 ட்ரில்லியன் எக்கானமியை 2047க்குள்ளே நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? அதுக்கு உதவியாக ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிய வளர்ச்சி வங்கியோட தலைவர் மசாடோ காண்டா, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மசாடோ காண்டா. இதில் இதாங்க மெயின். நம்ம ஏற்கனவே சொன்னோம், உலக வங்கி அப்படின்னா அவங்க எதுக்கு நிதி தருவாங்கன்னா, ஒரு ஊரக மேம்பாடுக்கு, இல்லை வந்துட்டு ஒரு வறுமை ஒழிப்புக்கு, இந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்கறது உலக வங்கி. இவங்க வந்து கட்டுமானத்துக்கு தான் கொடுப்பாங்க. மெயினாக ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னாவே ஒரு நாட்டோட இல்லை ஒரு மாநிலத்தோட கட்டுமானத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுபடி பாருங்களேன், நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாடு, மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்கம், புதிய விரைவு போக்குவரத்து வழித்தடங்கள் உருவாக்குதல், இது எல்லாமே கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்துடுதா? ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்கங்க. ஏதாச்சும் ஒரு திட்டம் கொடுத்துட்டு இதுக்கு உதவி செய்கிற வங்கி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஐயோ அந்த திட்டம் படிக்கலையே, இது கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைன்னு யோசிக்காதீங்க. அது சமூகம் சார்ந்த விஷயம், சமூக மேம்பாடு சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா 100% நம்ம உலக வங்கி தான். கட்டமைப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா 100% ஆசிய வளர்ச்சி வங்கி தான். இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சரி, ரைட், ஓகேங்க.
அதே மாதிரி ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அந்நிய செலாவணி ஒரு நாட்டில் எப்போ குறையுதோ அவங்களுக்கு வந்து கடன் தருவாங்க. இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் கூட கொடுத்தாங்கல்ல அந்தது. அடுத்து இந்த கும்பமேளா ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா நாசிக் திரிம்பகேஸ்வர், சரியா, நாசிக் திரிம்பகேஸ்வரில் சிம்ஹஸ்த கும்பமேளா நடைபெற போது. இதில் மெயின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா மாநிலம். எந்த நதிக்கரையில் அப்படின்னா கோதாவரி நதிக்கரையில் வந்து நடைபெற போதுங்க இந்த கும்பமேளா, சரியா. என்ன கும்பமேளானா நாசிக் திரிம்பகேஸ்வர் அப்படின்ற இடத்துல சிம்ஹஸ்த கும்பமேளா, சரியா, அதான் மெயின். அப்போ கேட்பாங்க கும்பமேளா சார்ந்து எல்லாமே பிரயாக்ராஜில் நடந்ததான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. இந்த கூட மேபி கேட்கலாம். சிம்ஹஸ்த கும்பமேளா அடுத்த வருஷம் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் திரிம்பகேஸ்வர் அப்படின்ற இடத்துல, மெயினாக கோதாவரி நதிக்கரையில். சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேற இந்தது இந்தியாவோட மிகப்பெரிய முதலீட்டாளர் சிங்கப்பூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு 2024-25 நிதியாண்டில் வந்து அதிகமாக இந்தியாவில் முதலீடு செஞ்ச நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். முதல் இடத்துல சிங்கப்பூர் இருக்காங்க, ரெண்டாவது மொரீஷியஸ், மூணாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க, சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டாலரில். அப்போது இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீட்டில் முதல் இடத்துல இருக்க நாடு சிங்கப்பூர், ரெண்டாவது மொரீஷியஸ், மூணாவது அமெரிக்கா. சரி, ரைட். அடுத்து ட்ரம்ப் வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு, எங்களால் தான் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நிப்பாட்டினாங்க, அமைதி திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா, போர் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் காசு இருக்காது, அப்போ அவங்களோட பொருள் பூரா விற்பனை நின்றோம். அதனால தான் அவ்வளோ மனுஷன் பாவம் இவ்வளோ ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. இந்த இது நம்ம பார்த்தோங்க. என்னென்னா அகில இந்திய கூடைப்பந்து போட்டி வந்து இந்த தடவை தமிழ்நாட்டில் நடந்துச்சு, கோயம்புத்தூரில். ஸோ அது பேர் என்ன அப்படின்னா நாச்சிமுத்து கோப்பை, சரியா. அப்போ கேட்பாங்க நாச்சிமுத்து கோப்பை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூடைப்பந்து கண்டிப்பாக கேட்பாங்கங்க. ஏன்னா ஒரு தமிழர் பேரில் இருக்குது. நாச்சிமுத்து கோப்பை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கூடைப்பந்து போட்டி. இதில் ஆடவர் அணியில் ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்தியன் வங்கி அணி ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் பிரிவில் கேரள மின்வாரி அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஆடவர் பிரிவில் இந்திய அணி வங்கி, பெண்கள் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து போட்டியில் கேரள மின்வாரி அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி திரைப்பட தணிக்கை இனிமேல் வந்து 3 பார்ட்டாக வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்கங்க, சரிங்களா. 7 வயதுக்கு மேலே ஒரு குழந்தைகள் பார்க்கலாம், அதாவது 7 வயதுக்குள் இல்லை 7 வயதுலேருந்து 13 வயதுக்குள்ளே, சரியா, ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய திரைப்படமாக இருந்துச்சுன்னா அதுக்கு UA7+ அப்படின்ற சான்றிதழும், 13 வயசுக்கு மேலே ஒரு குழந்தை ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது UA13+ன்ற சான்றிதழும், 16 வயதுக்கு மேல் ஒரு குழந்தை பார்க்கலாம் அப்படின்னா UA16+ அப்படின்ற சான்றிதழும் கொடுக்க போகிறாங்க. இது எதுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு சட்டம் 1952ங்க, சரியா. இது ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து UA 2 சான்றிதழ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1983 இந்த விதிகள் மாறி இருக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஒளிப்பதிவு சட்டம் எப்போ அப்படின்னா 1952. இன்னொரு வித்தியாசமான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்கங்க. நானும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த நியூஸை கேட்குறேன். என்னன்னா ஒரு சில படங்கள் வந்து மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மட்டும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும், சிறப்பு பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அந்த படத்துக்கு என்ன சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படின்னா எஸ் சான்றிதழ் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா. இதை நான் ஷார்ட்ஸில் கூட முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மட்டும் பார்க்கக்கூடிய திரைப்படத்தை எஸ் சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. 7, 13, 16 அப்படின்ற 3 பார்ட்டாக வந்து பிரித்து சான்றிதழ் வழங்க போகிறாங்க, UA சான்றிதழ், சரியா. சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.